தமிழ் சினிமாவில் நிறையா நடிகைகளை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டுகிட்டே வரோம். ரொம்ப முக்கியமான நடிகர், ஒரு குணச்சித்திர நடிகர். ஏன்னா அவங்க நடிப்பு பார்த்தீங்கன்னா சின்ன கேரக்டரில் வந்து அவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இவங்களை பற்றி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ. MS பாஸ்கர் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு. நமக்கு சில படங்கள் ரொம்ப பிடிச்ச படங்கள் இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொடுத்துருப்பாரு. பிடிச்ச படங்களை வந்து தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கான ஃபேவரட்டான படங்களாக இருக்கட்டும், நாங்கள் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணியிருப்போம், அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்திருந்தாலும் திருமதி வெகுமதிலாம் ஒரு சின்ன சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கங்கா, யமுனா, சரஸ்வதி அந்த மாதிரி சீரியல் பண்ணியிருந்தாலும் பிரேக் த்ரூ கிடச்சது பார்த்தீங்கன்னா சின்ன பாப்பா பெரிய பாப்பா அந்த சீரியல் தான். சும்மா வேறு லெவலில் பண்ணியிருப்பார். பட்டாபிங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பார். நம்ம 90s கிட்ஸ்க்கு ரொம்ப சின்ன வயசில் நம்ம வந்து பார்த்த ஃபீலிங் இருக்கும். அதில் வந்து வேறு லெவலில் நடிச்சிருப்பார். இப்போயும் வாய்ப்பு கிடச்சா பாருங்கள். அவரோட கேரக்டர் செஷனே வந்து ஒரு காது கேட்காத ஒரு நபராக வருவார். வேறு லெவல் அந்த எபிசோட்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதில் ஆரம்பித்தது சின்ன ரோல் பண்ணிட்டு இருந்தவர். எங்கள் அண்ணா அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா காமெடியில் இப்போ வரைக்கும் ஒரு கிளாசிக்கான காமெடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா கேப்டன் விஜயகாந்த் ஒரு படத்தில் அவர்களும் வடிவேலு அவர்களும் பாண்டியராஜன் 3 பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. குடிகாரனா பண்ணியிருப்பார். வேற லெவலில் பண்ணியிருப்பார். தொடர்ந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி, சிவகாசி, சந்தோஷ் சுப்ரமணியம், சிவாஜி இந்த மாதிரி படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். இவரோட இன்னொரு ஆழமான நடிப்பை வெளிப்படுத்தின படம் எதுன்னு கேட்டிங்கன்னா மொழி படத்தில் ஜோதிகா அவர் நடிச்சிருப்பாங்க, பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் ஒரு ஞாபக மறதியான கேரக்டரில் வந்திருப்பார். ரொம்ப வந்து அதை வந்து நம்பி உண்மையிலே ஒரு ஞாபக மறதியான ஒருத்தர் வந்து வயசான எப்படி இருப்பார் அந்த மாதிரி அதை ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பார். கடைசியில் ஒரு எமோஷன் ஆகிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்குமே ஒரு அவ்வளோ எமோஷனாக இருக்கும். பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள். எம்ஜிஆர் செத்துட்டாரு, இந்திரா காந்தி செத்துட்டாங்க, உன் பையன் செத்துட்டா. முட்டாள், படிச்சு வந்தானே நீ சொன்ன அசர்தன் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே பழசாயிடுச்சு. அங்க பாரு உன் பொட்டாட்டி இதுக்கு அழுறாங்கன்னு தெரியுமா? செத்து போன உன் புள்ள நினைச்சால உன்னை நினைச்சுதான். நீ நல்லா இருக்கியா பைத்தியமா இருக்கியான்னு தெரியாம அழுறாங்க. உன் பாபு செத்துட்டாயா புரிஞ்சுக்கோ. இனிமே வேணா என்ன உன் புள்ள நினைச்சுக்கோ. அழு, மனம் விட்டு அழு, அழு, அழையா அழு, அழு, அழையா அழு, 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 அழு. அந்த படத்துக்காக தமிழ்நாட்டு லெவலில் விருது வாங்கியிருக்காரு. ரொம்ப அழுத்தமான நடிகர். கொஞ்சம் சீனில் வந்தாலுமே அதை வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து ஒரு நடிப்பை அந்த கேரக்டராக காமிக்கிறதுன்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி காமிச்சிருப்பார். தொடர்ந்து நிறையா படங்கள், பயணமாக இருக்கட்டும், ஒரு சைடு குடிகாரனாக நடிக்கிறாரு. பயணம் படத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபாதராக நடிச்சிருப்பார். சூப்பராக வந்து சர்ச் ஃபாதராக வந்து நாங்கள் எந்திரிச்சு நிற்கட்டுமா ப்ரே பண்ணிட்டோமான்னு கேட்குறதா இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் பண்ணியிருப்பார். இன்னொரு சைடு வந்து காமெடி. நிறைய படங்கள் மாசிலாமணியில் வந்து அவருக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்கில் அவர் பூந்து விளையாடிருப்பார். தென் வந்து சூது கோவமில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது வந்து அரசியல்வாதியாக, நேர்மையான ஒரு அரசியல்வாதியாக இருப்பார். அதுக்கு தகுந்தாப்புல அந்த காமெடி செஷனாக இருக்கட்டும், அவரோட கேரக்டர் செஷனே பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருப்பாங்க. உத்தம வில்லன் கமலஹாசன் ஒரு படம் வந்து பெரிய லெவலில் போகல. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஆக்டிங் ஸ்கோப்பாக இருக்கட்டும், கமல் நடிச்சிட்டு இருப்பார். ஆப்போசிட்டில் ஒரு நடிக்கிறப்ப யதார்த்தமான ஒரு நடிப்பாக அவர் வெளிப்படுத்தியிருப்பார். தொடர்ந்து டப்பிங் ஆர்டிஸ்டில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஃபேவரட்டான பெருந்தலைவர் காமராஜர் படத்துக்கு ஃபுல் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுக்கு என்ன போனுக்கு துட்டு வீணா போதில்ல, நல்லது நேரில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அதெல்லாம் நிறையா தமிழ் படங்கள், அசுரன்லாம் இருக்கட்டும், நிறையா வாய்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், வாய்ஸில் மாடுலேஷன் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காரு. ஹாலிவுட் படங்களுக்காக இருக்கட்டும், முன்னாடி வந்து தெலுங்கு படங்கள் தமிழ் டப்பிங்க்கு இவரோட வாய்ஸ் நிறையா இருக்கும். ஹாலிவுட் படங்கள் ஸ்பைடர்மேன்லாம் தொடர்ந்து நிறையா தமிழ் படங்கள் நம்ம சின்ன வயசில் படங்களுக்கு இவரோட வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. தண்டம் லாய்க்கில்ல, இதில் எதுவுமே வேலைக்கு ஆகாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 200 கொடுக்கலாம். ரொம்ப கம்மியாக தரீங்களா சார்? இந்த ஸ்பைடர்மேன்ட்டே கொண்டு போய் கொடு. மொசைக் பாலிஷ் போட்டு ஆளுங்க வரலன்னு வைஃப் சொல்றாங்க சார். இவன் மூஞ்சி போட்டு அதில் தேய்க்க சொல்லு. உட்கார். அரையன் 305 கடவுளில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேன்சனோட நடத்துகிறவராக வந்திருப்பார். அவருக்கு வந்து அந்த ஒரு எமோஷன்ஸாக இருக்கட்டும், அர்னால்டை பற்றி பேசி இவர் உள்வாங்கியிருக்க அந்த சீனாக இருக்கட்டும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. தெய்வ திருமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி எத்தனை கேரக்டரில் அவர் ஒரு சந்தேகப்படுவார். அந்த மூர்த்தி அண்ணங்கிறத வந்து அவ்வளோ ஈஸியாக மறக்க முடியாது. அவரோட பெஸ்ட்டு கேரக்டர்லாம் இதெல்லாம் வந்து வந்துடும். தென் இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது வந்து நிறையா படங்களில் வெரைட்டியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. 8 தோட்டாக்களாக இருக்கட்டும், இப்போ பார்க்கிங்கில் வந்து மெயின் ரோல் கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட ஹரிஷ் கல்யாணுக்கு ஏத்தாப்புல ஒரு மெயின் ரோல், ஒரு வயசான ஒரு ரொம்ப அந்த கோவப்படுற நம்ம லைஃப்பில் நிறையா பேர் அந்த மாதிரி சந்திக்கிற மாதிரி ஒரு நபராக இருந்திருப்பார். வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க. ஆனந்த வீடனில் கூட வில்லனுக்கான அவார்டெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அந்த கேரக்டரைசேஷனை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அவர் சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பார். கொடுத்துருக்க கேரக்டரை இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை வந்து எவ்வளோ பெட்டராக ஃபீல் பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, இந்த வணக்கம் எனக்கு தெரியுதா அப்படின்னு மொத்தம் ஆனந்தராஜ் கேட்பாப்புல. தெரியலையே, இவ்வளோதான் அதில் இருந்தது. நான் கொஞ்சம் பேசிக்குவான்னு கேட்டேன் டைரக்டர்கிட்ட. இல்லை அவர் தெரியுதான்னு கேட்குறாரு. இல்லை நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். பேசுங்க, ரைட், ஓகே. 1982 ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போயிருக்கும்போது உங்களை மாதிரியே இருந்த ஒரு கிராமத்தான் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணான். அவன் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் உயிரோடு இருக்கிறதுனால நீங்கள் அவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் டைரக்டர் விழுந்துட்டாரு. சரி என்னங்க இது அப்படின்னு. சூரிய போர்ட்டில் வந்து ஐயரா நடிச்சிருப்பாரு. ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டரில் பாபநாசில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயா வருவார். ஸோ என்ன கேரக்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நடிகர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நடிகர்கள் நிறையா பேர் தொடர்ச்சியாக வரணும். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து நம்ம என்ஜாய் பண்ணோம். ஸோ ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துருக்க கொஞ்சம் சீன்லேயே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஐயா பண்ணால் மக்கள் மனசில் இடம் பிடிக்கலாங்கிறதுக்கு எம்எஸ் பாஸ்கர் ஒரு உதாரணம். நிறையா நபர்கள் இந்த மாதிரி நபர்களையும் நம்ம கொண்டாடணும், பேச வைக்கணும். உண்மையான திறமையான நடிகர்களுக்கு நம்மளோட கௌரவமாக அவங்களுக்கு பாராட்ட நம்ம சொல்லணும். ஸோ அதை சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். ஏஷா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்.